ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துகள். அதே சமயத்தில் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் சரஸ்வதி பூஜை தான் நாங்கள் முக்கியமாக கொண்டாடுவோம். ஏன்னா எங்களுக்கு எந்த கடைகளும் இல்லை, அதனால் ஆயுத பூஜை கொண்டாடுறதில்ல. சரஸ்வதி பூஜை இந்த பூஜை பண்ணும்போது நான் வேண்டிக்கிட்டது, இந்த க்ரௌடு ரூல்ஸ் எல்லாம் இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அதே சமயத்தில் கோர்ட்டில் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் விழிப்புணர்வோட பொதுமக்கள் நன்றாக வாழணும், க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். நாய்க்குட்டிகள் கண்டிப்பாக நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குவேன். அந்த தெய்வங்கள்கிட்ட நான் அந்த ஜிஓ, சுப்ரீம் கோர்ட்டு ஜிஓ வச்சு வேண்டிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த தொலைந்து போன 3 நாய்க்குட்டிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி ஆயுத பூஜையோட என்னோட வேண்டுதலாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த 3 நாய்க்குட்டிகள் கிடைக்கணும். அதே சமயத்தில் அந்த ஜிஓவை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஜிஓ போட்டு விழிப்புணர்வோட பொதுமக்கள் இந்த உலகமே நல்லா வாழணும், யாரும் அனாவசியமாக இறக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிக்கிட்டேன். இது ஒரு சமுதாய நலனுக்காக நான் வேண்டிக்கிட்ட முதல் சரஸ்வதி பூஜை. இத்தனை நாள் எனக்கு மட்டும்தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சமுதாய நலனுக்காக வேண்டிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ.